மனிதாபிமானம் இல்லாத ஜாதி. உலகம் முழுவதும் மக்கள் அனைவரும் கொரோனா என்ற கொடிய நோயால் பயத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாய் கேன்சரால் உயிரிழந்தார். அவருக்கு ஒரே ஒரு உறவாக இருந்தது ஒரு சிறிய பேரன் மட்டுமே. தாத்தா இறந்துவிட்டார் என்பதை அறிந்த அந்த சிறுவன் ஊரில் உள்ள இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாரிடமும் சென்று கேட்டான். என் தாத்தா இறந்து விட்டார்கள், தயவு செய்து தகனம் செய்ய உதவி செய்யுங்கள். ஆனால் கொரோனா பயமோ மனிதாபிமானம் இல்லாமையோ யாரும் உதவ முன்வரவில்லை. மிகுந்த துயரத்தில் அந்த சிறுவன் ஊர் தலைவரிடம் சென்று சொன்னான். ஊர் தலைவரால் நேரில் வர முடியாத சூழ்நிலை. ஆனால் அவர் மனிதாபிமானம் கொண்டவர். அவர் சொன்னார், நான் ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் அனுப்புகிறேன், அதோடு 2 பேரையும் அனுப்புகிறேன். நீ அவர்களுடன் சேர்ந்து தகனம் செய்துவிட்டு வா. அந்த சிறுவன் சம்மதித்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு சந்தேகம். 2 பேர் மட்டுமே போதுமா? அப்போது அவனுக்கு ஒரு நினைவு வந்தது. ஊரில் இருக்கும் ஒரு நல்ல மனம் கொண்ட அண்ணன். அந்த அண்ணனை அவன் தொலைபேசியில் அழைத்து நடந்த எல்லாவற்றையும் சொன்னான். அந்த அண்ணன் ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார், நான் வருகிறேன். அவர் மட்டும் இல்லை, அவருடன் சேர்ந்து இன்னொருவரையும் அழைத்து கொண்டு வந்தார். இரவு 11 மணி. அவர்கள் 5 பேரும் சேர்ந்து அந்த தாத்தாவின் உடலை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வைத்து தகனம் செய்யும் இடத்திற்கு சென்றார்கள். அந்த இடத்தில் ஒரு தோட்டத்து அருகில் உள்ள சிறிய மயானம். அங்கு அவர்கள் தகனம் செய்ய முயற்சி செய்தபோது அந்த பக்கத்து தோட்டத்தின் உரிமையாளர் வந்தார். அவர் கோபமாக கத்தினார், இங்கு தகனம் செய்யக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அவர் கெட்ட வார்த்தைகளில் அனைவரையும் திட்டினார். அவர் உயர்ந்த சாதியை சேர்ந்தவர் என்பதால் அங்கிருந்தவர்கள் அவரிடம் எதிர்த்து பேச பயந்தார்கள். ஆனால் ஒருவன் தைரியமாக பேச முயன்றான். அதற்கு பதிலாக அந்த மனிதன் அவரை அடித்தார். அவர் சொன்னார், என் முன்னாடி தலை நிமிர்ந்து பேசுகிறீர்களா? அதன் பிறகு யாராவது பேச முயன்றால் அவர்களை அடிக்க ஆரம்பித்தார். அங்கிருந்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து நின்றார்கள். இறுதியில் அவர்கள் அழுது கொண்டு கெஞ்சினார்கள், தயவு செய்து இந்த உடலை மட்டும் தகனம் செய்ய அனுமதியுங்கள். பல நிமிடங்கள் கழித்து அந்த மனிதன் கொஞ்சம் மனம் தளர்ந்து தகனம் செய்ய அனுமதி கொடுத்தார். அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த தாத்தாவின் உடலை தகனம் செய்தார்கள். ஆனால் அதில் கதையின் வேதனை முடிந்துவிடவில்லை. அந்த மனிதன் இரவு 12 மணி என்று கூட பாராமல் காவல் நிலையத்திற்கு போன் செய்தார். இங்கே சட்டவிரோதமாக தகனம் செய்கிறார்கள் என்று புகார் செய்தார். சிறிது நேரத்தில் காவல்துறை வந்தது. அந்த உதவி செய்த 5 பேரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். இதுதான் நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். இந்த கதை முழுக்க ஒரு நிஜக்கதையாகும். கொரோனா காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிஜக்கதை தான் இந்த கதை. இந்த கதையின் 2வது பாகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கமெண்டில் பாகம் 2 என்று கமெண்ட் செய்யுங்கள். நான் உங்களுக்கு 2வது பாகத்தின் கதையை கண்டிப்பாக கூறுகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான நிஜக்கதைகளை பற்றி நீங்கள் அறிய நம்மளுடைய தமிழ் ஞானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.